தேவான்னு ஒரு நாய் இருக்கும், அப்புன்னு ஒரு நாய் இருக்கும். அது நம்பிக்கை துரோகம் பண்ணுற நாய்ங்க. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை? நான் நாளைக்கு ரொட்டி வாங்கிட்டு போடுவேன், சாப்பிட்டுட்டு எண்ணெயை காட்டி கொடுக்கும். கொசு என் காதுட்டு வந்து கத்தும், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்கும், இல்லை ப்ரெஷர் இருக்கான்னு கேட்கும். நானும் அதேமாரி கத்தும். எப்படி எப்படிம்மா நான் தெரிஞ்சுக்கும். சரி குரு கத்துறாரு நான் தெரிஞ்சு இந்த மாதிரி. அப்புறம் அந்த புலி, சிங்கம், மானு இதெல்லாம் நல்ல பழக்கம். அப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கோவம், அந்த அம்மா பேச வைக்கலன்னு அந்த அம்மா கோவம் இருக்கும். அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி டைப். இப்போ நான் வெளியில் போனாலும் நிறைய ஒரு 10-20 பேர் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க, ஏதோ ஒன்று பேச சொல்லுவாங்க, பேசுவாங்க. அது வந்து கதை நாய் காலில் தட்டும். சரி வந்துட்டாங்கடா கடங்கான்னு அந்த நாய் வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிக்குவான். ஏயா ஒண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் திட்டுவார். சிங்கம் புலியெல்லாம் பேசும். அதெல்லாம் ரொம்ப பேசும். அதெல்லாம் நம்ம கண்டா ஓடிடும். நான் அதை கடிச்சு சாப்பிட்ருவோம், அதுக்கு பயம். எனக்கு கறி வைக்கிற வேலைக்கு நம்மளை சாப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு பயம். இப்போ இந்த மாதிரி பல நண்பர்களோட நீங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது, ஆனால் நீங்கள் கான்டாக்டில் இருந்துக்கிட்டு இப்படி ரொம்ப இயல்பாக இருக்கீங்களே, ஒரு யதார்த்தமாக இருக்கீங்க, எப்படி அது உங்களால் மட்டும் முடியுது? அது பிறந்த பெரியவங்க அந்த மாதிரி அப்படியே எப்பயுமே அப்படியே தான் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி ட்ரம்ப் ஃபோன் பண்ணாலும் சரி அவருக்கா பயந்து வரேன் ஃபோன் பண்ணுவேன். ஆனால் சிரிச்சுட்டு அதை ஃபோன் பண்ணுவார். இதான் நான் சொல்லிடுவேன், அவர் சிரிப்பார். அவர் சிரிச்சா பயமாக இருக்கும், கத்துற மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி சிரிப்பார். ஓ அந்த மாதிரி. ஆமாம், அவர் சிரிப்பு. அவர் சிரிப்பு. ஆமாம், உங்கள் சிரிப்பு நம்ம எப்பயும் நார்மலாக சின்னதாக சிரிப்போம், லைட்டாக. நம்ம அதிகமாக சிரிச்சா குழந்தைங்களாம் பயந்துக்கும். அது உங்கள் வீட்டில் உங்கள் கூடிய ஒரு நாய் ஒன்று. ஆமாம் சார், தேவான்னு ஒரு நாய் இருக்கும், அப்புன்னு ஒரு நாய் இருக்கும். அது நம்பிக்கை துரோகம் பண்ணுற நாய்ங்க. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை? நான் நாளைக்கு ரொட்டி வாங்கிட்டு போடுவேன், சாப்பிட்டுட்டு எண்ணெயை காட்டி கொடுக்கும். எங்கள் கடங்காரங்க வருவாங்க, கூட்டிகிட்டே வரும், கூட்டு வந்து வாங்குவோம். இங்கே கதவு தட்டும் சார், மாட்ட விட்டுருக்கு. நீங்கள் சரி அந்த நாய் இந்த கடங்கார தான் கூட்டின்னு வருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, அது தூரமாக இருந்து கூட்டு வந்து, ரோட்டில் இருந்து கூட்டு வந்தது. பட்ட வேலை செய்வேன், அது குலைக்கிற சத்துக்கு வந்து நான் வீட்டுக்குள்ள பூந்துடுவேன். கடங்காரங்க வராங்களா அப்படின்னு. அது வந்து கதை நாய் காலில் தட்டும். சரி வந்துட்டாங்கடா கடங்காரன்னு அந்த நாய் வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிக்குவான். ஏயா ஒண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அவர் திட்டுவார். இந்த நாய் தான் உங்களை கூப்பிட்டு வந்துச்சிங்களா அப்படின்னு கேட்பான். என்ன அந்த நாய் கூட்டணும் இல்லை சார்? இல்லை, அவர் கந்துக்காரர் சார். அப்படி இல்லை, சரி சரி. ஆனால் நான் உங்களுக்கு கடன் நீங்கள் உங்கள்கிட்ட நம்ம கடன் வாங்கல சார். கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க? இல்லை, இதுக்கு மேலே வாங்க மாட்டேன். ஏன்னா வாங்குறது எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. அதுவே முன்னே அடைக்க முடியாது, அதை அடைக்க முடியாது, அதனால வாங்க மாட்டேன் சார். சரி, ரைட், ஓகே சார். நீங்கள் இது பூச்சிக்கிட்டலாம் பேசுகிறீங்க, கொசு பாஷையெல்லாம் உங்களுக்கு புரியுது, எப்படி அது? கொசு என் காதுட்டு வந்து கத்தும், உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்கும், இல்லை ப்ரெஷர் இருக்கான்னு கேட்கும். அது கடித்து எடுத்துகிட்டு போய் வெள்ளை பேப்பரை தடவி வைக்கும். அதுதான் செக் பண்ணணும்னு வைங்க, ஒன்று ஏ பி குரூப் நல்லா வந்துருங்க. அதில் சுகரு பிபி எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, கொசு வச்சா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எப்படி பேசுது உங்ககிட்ட? இல்லை, எனக்கு மட்டும் தான் புரியாது. அப்போ இந்த காதில் ஒன்று கத்தும், இந்த காதில் ஒன்று கத்தும். சரி வந்துட்டாங்கடா டாக்டருங்க. நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க அதுக்கு? நானும் அதேமாதிரி கத்தும். எப்படி எப்படிம்மா நான் தெரிஞ்சுக்கும். சரி குரு கத்துறாரு நான் தெரிஞ்சுக்கும். வேற எந்தெந்த விலங்கு கிட்டலாம் பேசுவீங்க? விலங்கு எல்லா விலங்கும் பேசுவேன். இல்லை, சிங்கம் புலியெல்லாம் எல்லாம் பேசுவேன். அதெல்லாம் ரொம்ப பேசுவேன். அதெல்லாம் நம்மளை கண்டா ஓடிடும். நான் அதை கடிச்சு சாப்பிட்ருவோம், அதுக்கு பயம். எனக்கு கறி வைக்கிற வேலைக்கு நம்மளை சாப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு பயம். அப்படியா? அது கறி வேலை ஜாஸ்தினால ஆடெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அதனால புலி சிங்கம் வந்து அதை நான் சாப்பிட்டு அது பயந்துட்டு ஓடும். சரி, அந்த மாதிரி சார். அப்போ விலங்குகள் கூட ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பழக்கம். ஆமாம், அது பிறவிலேருந்தேவா? பிறவிலேருந்து பழக்கம். மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி. அப்புறம் அந்த புலி, சிங்கம், மானு இதெல்லாம் நல்ல பழக்கம். மாடுகிட்ட என்ன பேசுவீங்க? மாடுகிட்ட பேசுவேன், தட்டு தீனி போனால் முட்டி தூக்கி எறிஞ்சிடும். எங்கடா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சரி தூக்கி எறிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் விழுந்துருக்குறேங்க. பைக்கு அதே மாதிரி பைக்கு கிட்டலாம் நிறைய பேசுகிறீங்க நீங்கள்? பைக்கில் பேசுவோம். இப்போ சொல்லணும், நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்பீடு போடலாம், என்ன பண்ணுறீங்க, இப்போ குழி மேட்டில் விட்டு உடைப்பீங்க அப்படின்னு நான் சொல்லும். நான் சொல்லல, எல்லாம் ஒழுங்கு நீ ஸ்பீடு 100-140 போனீங்கன்னா நான் வீலிங் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணி கம்மியாக போனால் ஒன்று போய் குழியில் விட்டு வீலெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் பயந்துட்டு போவோம். ஒரு 100ல் போனால் வீலிங் பண்ணுவேன், அப்படியே எழுந்திரிச்சிடுவேன். சரி, போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் செய்வோம். ஓகே, சூப்பர் நல்லா பேசுகிறீங்க, ஜாலியாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பேசும்போது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பொண்ணுங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க?
ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கோவம். அந்த அம்மா பேச வைக்கலன்னு அந்த அம்மா கோவம் இருக்கும். அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி டைப் அது. அப்போ பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன பேச விட மாட்டேங்கிறாங்களன்னு அந்த அம்மா கொஞ்சம் கோவமாக இருக்கும். சரி, கூப்பிட்டு நீங்களே வீடியோவில் பேச வச்சிட வேண்டியது தானே ஒய்ஃபையும்? கூப்பிட்டுங்களா? இப்போ இல்லை சார், இடம் இல்லை. நான் இடத்துக்கு எங்கேயும் போக முடியாது. அவன் என் கேமராமேன் திட்டுவான். சரி சரி. ஏன்டா நான் 5 பேருக்கே எனக்கு இடம் பத்தல, நானே கஷ்டப்பட்டு நெருக்கி வச்சிருக்கேன்னு. நீங்க நான் சொல்றது உங்க அந்த இன்ஸ்டா பேஜ்ல எடுத்துங்க சார். அடுத்து வருவாங்க. இந்த ரேஷன் கடை இதுக்கெல்லாம் வருவாங்களா, பார்த்துருக்கீங்களா? ரேஷன் கடை அந்த வீடியோ நான் பார்க்குறேன். வீட்டில் வருவாங்க அவங்க 2-3 பேர் வராங்க. வேற யாரெல்லாம் கூட்டு சேர்க்கலான்னு இருக்கீங்க? இல்லை, அதிகமாக சேர்த்து ரொம்ப 1 2 3 4 5 பேர் போதும். ரொம்ப அதிகம். ரொம்ப போயிடுச்சுன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வேணாம் சார், இதை போதும். சரி. இப்போ நீங்க புது இடத்துக்குலாம் போகும்போது உங்களெல்லாம் மக்கள் வந்து பார்த்து அங்கீகாரம், சார் நீங்க தானே பேசுறீங்க? ஆமாம். அப்படின்லாம் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நான் வெளியில் போனாலும் நிறைய ஒரு 10-20 பேர் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சிக்குவாங்க. ஏதோ ஒன்று பேச சொல்லுவாங்க, பேசுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அவங்க சிரிச்சிட்டா தான் இருப்பாங்க. நான் ஏதோ ஒன்று பேசிடுவேன். என்ன பேசுவீங்க? அப்படியே அவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனா அவங்க சிரிச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்படியே அப்போ வயிற்று பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள்லாம் வருதா? இதுவரை நான் அதை எதிர்பார்க்கல. நம்மளுக்கு அந்த பெரிய ஆசைலாம் கிடையாது. இதான் சும்மா வீடியோவில் வந்துட்டு இருக்கிறோம். சினிமா வாய்ப்பு வந்தால் போவீங்களா? வந்தால் போவோம். அது வர்றதுக்கு அது சான்ஸ் கிடைச்சா தான் போக முடியும் சார். அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும்ல. உங்கள் பேச்சுக்க நீங்கள் ஆல்ரெடி வேறு ஸ்டண்ட்டு மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஸ்டண்ட்டான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக வரும் இல்லையா? அதெல்லாம் அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணுங்க எதுக்குமே. அப்படியா? ஆமாம். திறமையெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் அதிர்ஷ்டம்னு ஒன்று வேணும். இருந்தாலும் எதுக்கு இப்போ திறமை முக்கியமா அதிர்ஷ்டம் முக்கியமா? திறமை தான் முக்கியம். அதிர்ஷ்டம் தேவையில்லை. அதிர்ஷ்டம் தானே வரும். திறமை இருந்தால் தானே வந்துடும். அப்படிங்களா? அப்போ நிறைய பேர் திறமை எல்லாமே மேலே வந்திருக்காங்களா? அப்போ அது அவங்க ஜாதகம். அப்போ அதிர்ஷ்டம் அப்போ அதிர்ஷ்டம் தானே. அப்போ திறமை இல்லைல்ல? ஆமாம், திறமை இல்லை. ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர். இப்போ திறமை தான் வேணும். நீங்கள் இப்போ திறமையே அதிர்ஷ்டமா? எனக்கு வந்து திறமை இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது அது ஏதோ ஒரு டைம் தான் வரும். அதிர்ஷ்டம் தான் உங்கள் கூடயே வச்சுருக்கீங்க. அவர் தான். அதுதான் இல்லையா? இவர் தான். ஸோ அவர் எப்படி அவருக்கு உங்களுக்கு பழக்கம்? பைக்கு தான். பைக்கு தானா? ஜாவா பைக் வச்சுருக்காரு. பழைய வண்டி வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. அப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னதுனால எனக்கு வந்தார். அதுலேருந்து பழக்கம் ஆகிடுச்சு. ஓகே. இவர் ஃப்ரெண்டு சொல்லி அப்புறம் எனக்கு பழக்கம் ஆகிடுச்சு. ஓகே. அவர் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பண்ணலாண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்ம சாதாரணமாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லு நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோலாம் பார்த்து யாருன்னா உங்களை வந்து சார் நீங்கள் வந்து நம்ம படத்தில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னா உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், கிணறு படம் டைரக்டர் ஒருத்தர் வந்திருந்தாருங்க. 100K ஃபாலோவர் வரும்போது. ஆக்சுவலாக 70K தான் இருந்துச்சு. அப்போ ஒரு ரீல் போட்டோம். இவர் R1 பைக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அடிப்பாங்க. அதில் தான் 40K பக்கத்தில் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிது. அதில் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அந்த ரீலு. அதில் பார்த்துட்டு அந்த கிணறு படம் டைரக்டர் ஹரின்னு ஒருத்தர், அவர் சேலம் டைரக்டர், அந்த டைரக்டர் வந்தாருங்க. 100K ஃபாலோவர் வரும்போது வந்துட்டு நான் சான்ஸ் கொடுக்குறேன், ஜான்வரி ஃபெப்ரவரிக்கு சென்னையில் தான் இருப்பேன், அடுத்த படத்தில் கண்டிப்பாக நாங்கள் சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரீச் ஆனதே சேனாதிபதினு ஒருத்தர், அவர் மூலியமாக ஹரின்றவர் வந்தார். இவங்க 2 பேர் வந்து தான், இவர் தான் ஃபஸ்ட்டு வந்தது எங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இந்த டைரக்டர். அப்புறம் தூக்குதுறை டைரக்டர், அவர் ஒருத்தர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 டைரக்டர்ஸ் எனக்கு பர்சனலாக ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க, நாங்கள் வரோம், நாங்கள் பேசுகிறோம் அவங்கக்கிட்ட அப்படின்னு. மற்றபடி வந்தது நேரில் வந்தது ஹரி தான், கிணறு படம் டைரக்டர். கண்டிப்பாக சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போய் ஒரு வைரலாக இருக்கார், இவர் வியூஸ்லாம் நல்லா போகுது, உங்களுக்கும் ஃபாலோவர்ஸ்லாம் நல்லா ஏறிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துருக்கு. ப்ரொமோஷன்ஸ்லாம் எனக்கு 25-30K வரும்போதே ப்ரொமோஷன்ஸ் வந்துருச்சு. கொலாபரேட் பண்ணுறதுக்கு அதுவும் கேட்டாங்க. பட் ஆனால் ஏன்னா அவங்க ஓன் டாக்டர் ஒர்க் பண்ணுற துணிக்கடையிலே கேட்டாங்க அவங்க ஓனர், இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம்ல அப்படின்னு. எனக்கோட மைண்ட் செட் வந்து என்னென்னா, இவர் வந்து சினிமா மெட்டீரியல், இவர் அதுக்கோசமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிச்சது, இப்போ இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இதனால் இவர் வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணி அந்த கேஷு அவங்க வந்து 30K கொடுக்குறேன்னாங்க. நம்மளுக்கு அது மைண்டு இல்லை.
இவரை வந்து சினிமா மெட்டீரியலில் நம்ம கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் இவர் என்ன வெளியே காட்டாத இருக்கிறோம். ஓகே. இப்போது ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவங்க கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 5K 10K கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கோசம் நம்ம இவரை யூஸ் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. இவரை வந்து சினிமாக்கு மட்டும்தான் காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் போட்டுட்ருக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இவர் வீடியோ போடுறதுனால உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன் ஆஃபர் வருது, பட் நீங்கள் அதை மணி மைண்டடாக பார்க்காம ஸோ இவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு தான் என்னோட மைண்ட் செட் ஃபுல்லுமே. இவரை அந்த தாத்தாவை ஏதோ ஒரு இதில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே செய்வாங்க. இப்போது போன ரீலில் கூட ஒரு லேடிஸ் கெட்டப் போட சொன்னோம். ஓகே. உடனே ஷேவ் பண்ணிட்டு எல்லாமே சாரில எல்லாமே கட்டி விட்டு எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டாரு. சரி, இவரே கட்டிட்டாரா? இல்ல வீட்டுல கட்டி விட்டாங்க. ஓ சரி. அவந்து விழுந்துரும். நீங்க ஹெல்ப் பண்ணல? நம்ம தான் ஹெல்ப் பண்ணா, ஒரு பாட்டு பாடினா அப்படியே ஒன்று கரண்ட் வந்தது. சரி, சொன்ன உடனே பண்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோமோ நம்ம இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு எது சொன்னாலும் அவங்க செய்யறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கேஷுக்கோசெல்லாம் நம்ம அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. இது ஆக்சுவலா ஜாலியா பண்றது. ஓகே. நாங்க நைட்டு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் மாதிரி எடுத்துட்டு வந்துடுவேன். அது எழுதி அது தனிட்ட நம்ம இவர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம், ஆனால் இந்த மாதிரி நான் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் எல்லாருமே செட் ஆவாங்க. இந்த பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வருவாங்க. அது செலக்டடாக ஒரு லைட் மைண்டடாக ஒரு 5 பேர் இவங்கள மாதிரியே செட் ஆனால் தான் நம்மளுக்கு அது அந்த ரீல் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்க தான் இவங்க ஒரு 4-5 பேர். நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சீன் பண்ணலான்னா இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு. இந்த சின்ன கவுண்டரில் ஒரு வீடியோ எடுத்தோம், அதுவும் ரொம்ப வைரல் ஆச்சு. ஓகே. இவர் அப்போ என்ன சொல்லுவார், எனக்கு நாடகம் நடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. சரி நான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ரோல் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. இவர் சின்ன கவுண்டராக வச்சு அவர் கூட அவர் வேலை செய்கிறவர், அவன் வேலை செய்கிறவன், இந்த மாதிரி ஒரு பண்ணதில் நல்ல ரீச் ஆச்சு. அதில் அப்புறம் அண்டர்டேக்கர் ஜான் சீனா அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணோம். அது ரொம்ப வைரல் ஆச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் இப்போ போன 2 நாளைக்கு முன்னாடி பண்ணது தான் தளபதி சீன், பிரேக்கப் சீன் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. சரி. இவருக்கு எக்ஸ் லவ்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா, அதெல்லாம் கல்லூரி மங்கண்ணா நீங்க. அன்னைக்கு பாட்டு பாடுறப்ப நான் பயந்துட்டேன் சார். யாரு பாட்டு பாடும்போது? நான் எம்ஜிஆர் பாட்டு பண்ணேன். சரி. அங்கப்பாதா கத்தின் மேலேன்னு ஒரு பாட்டு பண்ணேன். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் மூஞ்ச பார்த்து பயந்துட்டேன். ஒரு விகாரமா இருந்தது. மேக்கப் போட்டல மாதிரி விகாரமா நான் பயந்துட்டேன். பாட்டை கட் பண்ணிக்கிட்டு நிறுத்திக்கிட்டேன். எக்ஸ் லவ்லாம் இருக்கு. அதனால சரி எனக்கு அந்த பிரேக்கப் சீன் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னாரு. அது ஒரு 2 டேஸா அந்த பிரேக்கப் சீன் அதே மாதிரி எடுத்தாவும் நல்லா இருக்காது, அதனால வேற மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பிரேக்கப் சீன் எடுத்தது. கண்டென்ட்லாம் எடுத்து அவருக்கு மேக்கப் போட்டு விட்டு என்ன சொல்றோமோ அது உடனே செய்வாங்க. ஸோ அதனால இவங்க மெட்டீரியல் வந்து சினிமா மெட்டீரியல் தான், அதுக்கோசமே வச்சுட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. யாரு வந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கு எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. யார் வந்தாலும் இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனா யார் வந்தாலும் பேட்டி கொடுத்தா கொடுக்காதீங்க. ஏன்னா கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் உங்களை அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ நல்லா தமாஷ் பண்றீங்க, அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா சினிமாக்கு ஏதாவது ஒரு சான்ஸ், ஒரு பிக் ஸ்கிரீன்ல சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க அதே பிடிச்சிட்டு போயிடுவீங்க. அந்த மோட்டிவ் கோசம் தான் வீடியோவே எடுக்குது, வேற எந்த இது. ஸோ நீங்க இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு மணி மைண்டடா நீங்க அதை மாத்தாம அவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ அந்த வகையில் நீங்கள் இவர் கூட நீங்கள் எப்போவுமே இல்லை, நான் இல்லைனாலும் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க. இவருக்கு ரொம்ப ஹம்பிள், ரொம்ப குழந்தை மாதிரி. இவருக்கு என்ன எதுனே தெரியாது, யார் வேணா ஈஸியாக ஏமாத்தலாம். ஓகே. இப்போ வண்டி வேலையே செய்கிறாங்க. ஒரு கேட்குறதே இவர் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு சேலத்துல இல்ல இந்தியாலேயே லேபர் கம்மியா வாங்குறது இவர் ஒருத்தர் தான். ஜாவா SD எல்லாம் இன்ஜின் வேலை எல்லாம் செஞ்சா மத்தவங்க 10,000 15,000 வாய்க்கு வர மாதிரி சொல்லுவாங்க. இவர் வெறும் 2,000 கொடுங்க 3,000 கொடுங்க. வெளியே வந்து பேச்சு எப்படி இருக்குன்னா, அவர் வீடியோ எல்லாம் வராரு, இப்பெல்லாம் சர்வீஸ் பண்ண போனாலே சும்மா அட்டன் பண்ணாலே 5,000 10,000 கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கம்மியா தான் இல்ல, உள்ளூர்ல அப்படிதான் சொல்றாங்க. நான் வாங்கணும் கம்மியா தான் சார். என்ன அப்ப அவங்க சொல்றது பொய்யோ? பொய் தான். நான் கம்மி தான் வாங்க. ஒரு 5,000 வாங்கினா நான் 2,500 2 ரூபா வாங்குவேன். அந்த 2,000 ரூபாவே வராது, அதுலயே வராது. அது கடை சொல்லிட்டு இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் நினைச்சா எப்படி வேணா வரலாம். ஏன்னா இப்போ ரொம்ப கிரேஸா இருக்கு.
ஜாவா எஸ்டி பைக்லாம் ஆமா, ரொம்ப ஆமா, பிளேஸ்ல ஆமா. இருக்கு. இவரெல்லாம் அதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஜாவா எஸ்டி, பேர்ல் யமகா, குர்ஸ்டார்டர், மினி புல்லட், இந்த மாதிரி பழைய வண்டி எல்லாமே இவருக்கு தெரியும். இப்போ ரெஸ்டோர் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஓகே. அதனால இவருக்கு அந்த வேலை தெரியும். லேபர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அதனால நான் வந்து இவரை கொண்டுட்டு வந்ததை நான் இன்ஸ்டா பேஜ்ல இவரை போட்டது காரணமே அதுதான். இவருக்கு வேலை வரணும்ன்றதுக்கோசம் தான் போட்டது. வேலையும் வருது. இப்போ இதுல இவர் பிரபலமும் ஆயிட்டாரு இல்ல. இப்போ அடுத்தது அவர் வந்து இங்க இருக்க மாட்டாரு, சென்னையில தான் இருப்பாரு. சென்னையில தான் இருப்பாரு. சென்னைக்கு போயிட்டு அங்கே போய் பட்டர் வச்சிடறோம். அங்கேயும் போய் தான் பட்டுறதா? பட்டர் தான், அங்கேயும் ஸ்பான் எடுத்துட்டு வந்துடும். எடுத்துட்டு வந்துருவீங்க? எது எடுத்துட்டு வரீங்களா இல்லையா? ஸ்பேனரு? ஸ்பான் எடுத்து வந்துடும். சரி. பழைய வண்ணாரப்பட்டிக்கு வருவேன். சரி. எங்கள் அத்தை வீடு அங்கே தான் இருக்காங்க. சரி. அங்கேயே ஒரு பட்டர் ஓப்பன் பண்ணி. ஓகே, ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே. R1 Yamaha எல்லாமே ரொம்ப ஹை சிசி வண்டி, அதையே ரெடி பண்ணுவாரு. அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஆர்பிஎம் எத்தனை வருது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆர்பிஎம், ஒரு செகண்டுக்கு எத்தனை சுத்தம் எல்லாமே காலேஜில் நான் சொல்லணும். ஒரு இன்ஜின் எடுத்து போய் பிரித்து சுற்றி நின்றுக்குவாங்க பசங்க. ஓகே. ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ணுற ரேசிங் அந்த பைக் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நான் செய்கிற வண்டி தான். நீங்கள் அது ஒரிஜினலாகவே ஒரு 1000 பவர் இருக்குன்னு வைங்க, நான் 1500 செஞ்சு கொடுப்பேன். பவர் ஜாஸ்தியாக செஞ்சு கொடுப்பேன். ஜாஸ்தி ஆகிடுவேன். அது ரன்னிங்கில் பறக்க ஆரம்பிச்சிடும். கார் நான் செய்கிறது கார், நான் ஜீப்பெல்லாம் செய்வேன். ஜாங்கோ கம்பெனி மிலிட்ரி ஜீப் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த ஷூட்டிங் வருவாங்க, ஆந்திரா படத்துக்காரங்களாம் வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதனால வீலிங்கெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் ஏன் பைக் ரேஸ் அஜித் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணக்கூடாது சார்? என் வண்டி 500 வரைக்கும் போகுது. சரி. அவர் தோத்துட்டாருன்னா அவர் பெரிய நடிகர், சரி, அவர் மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் நான் ஓட்டுறது. என் வண்டி 500 வரைக்கும் விட்டு கொடுத்துருக்கேன். விட்டு கொடுத்தேன். அந்த என்ன பிளக்கை கழட்டி விட்டுருவேன், ஸ்டார்ட் ஆகாது. அவர் போயிட்டு வந்துடுவார். எங்க கண்ணன் உங்கள் வண்டி வரலையா? இல்லை நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள். அவங்க என்ன சாப்பிட்றான்னு கேட்பான், எல்லாமே வச்சுருப்பான். இரும்பு சாப்பிட்றீங்களா, ரொட்டி சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களான்னு கேட்பான். கை எது காமிட்றாங்க அதை கொடுத்துருவேன். அது அஜினி வயசாகிடுச்சுங்க, நான் ஓடுற அளவுக்கு அவரால் ஓட முடியாது. ஓட முடியாது. ஆமாம், அவர் ஃபோன் பண்ணார். ஜாவா பைக் ஓட்டுறப்ப அவர் பார்த்துருக்காரு. சரி. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். 3 பொண்ணு லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணால் இன்னொருத்தன் கூட்டு போயிடுவேன் சார். யாராச்சும் அப்படி